Praise the Lord. Welcome to church. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதுக்கு வரான்னா, திருடுறதுக்கும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன்கிட்ட ஒரு நல்லதும் கிடையாது, ஒரு நன்மையும் கிடையாது, அவன் நன்மை செய்கிற நோக்கமும் கிடையாது, அவன்கிட்ட நன்மையும் கிடையாது. அப்போது பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரான்னா அவனை அழிக்கிறதுக்கு தான் வரான், அவன் கொல்றதுக்காக, அவனை திருடுறதுக்காக தான் வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு நிறைய டைம் நம்ம பிசாசை பார்த்து பயந்துடும். பிசாசு என்னமோ பெரிய சக்தி மாதிரி, பெரிய வல்லமை மாதிரி நம்ம நிறைய டைம் நினச்சிடுறோம். ஆனால் ஒரு ஈக்கோ ஒரு எறும்புக்கோ இருக்கிற அந்த சக்தி கூட பிசாசுக்கு கிடையாது என்பது நமக்கு தெரிவதே கிடையாது. நம்மளை அவன் தீமைக்குள்ளே இல்லை துன்பத்துக்குள்ளே கொண்டு வரான்னா அவன் நிறையா பொய் சொல்கிறதன் வழியாகத்தான், ஏமாற்றுறதுனால, அறியாமையை கொண்டு வர்றதுனால தான் நம் வாழ்க்கையை அழிக்கிறான ஒழிய அவனுக்குன்னு எந்த வல்லமையும் கிடையவே கிடையாது. நீங்கள் கொலோசையர் எடுத்து வாசிங்க. நம்ம இப்படி தான் பிசாசை நல்லா பெருசாக பூஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம எதை கேளுங்க, பிசாசு பண்ணிட்டான் பிரதர், பிசாசு செஞ்சிட்டான் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். இதுதான் அவனுக்கு வல்லமையே கொண்டு வருகிறது. நாம தான் அவனுக்கு வல்லமை கொடுக்குறோம், பேசி பேசி வல்லமையை கொடுக்குறோம். கொலோசையர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்துக்களை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து தூரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையில் கர்த்தர் பிசாசை ஜெயிச்சாரா இல்லையா? பிசாசை அவர் ஜெயிச்சார் என்று வேதம் சொல்லு. அப்போது இயேசு சிலுவையில் பிசாசை ஜெயிச்சிட்டார், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார், அவனை நிர்மூலமாக்கிட்டார். நாம தான் பிசாசை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள், வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள், வியாதிகள், பாடுகள் இதெல்லாம் வரும்போது நாம் என்ன நினச்சிடுறோம், பிசாசு தான் இதெல்லாம் கொண்டு வந்து நம்மளை அழிக்கிறான் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். பிசாசு ஒரு மறைமுகமாக ஒரு தந்திரத்தின் வழியாக தான் இதை பண்ணுறான்னு ஒழிய அவன்கிட்ட வல்லமை என்பது கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா இங்கே வேதம் சொல்லுது, சிலுவையில் அவனுடைய இருந்த எல்லா வல்லமைகளையும் அவர் பிடுங்கி விட்டார் என்று வேதம் நமக்கு போதிக்குது. நல்லா பாருங்கள், நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம். அப்படி போயிட்டே இருக்குள்ள ஒரு பெரிய மலைப்பாம்பு படுத்து கிடக்குது. பார்த்த உடனே என்ன பண்ணுறோம், நம்ம பின்னாடி வந்துடும் பயந்துன்னு. ஆனால் அது கிட்ட போய் பார்த்தா அது செத்து போய் கிடக்குது. செத்து போய் கிடக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம், அது கிட்ட போய் பார்ப்போம், அது காலால் கூட மிதிப்போம், கையால் கூட தொட்டு பார்ப்போம், வாழை பிடிச்சி கூட ஆட்டி பார்ப்போம் இல்லையா? பிசாசை அவர் நிர்மூலமாக்கி இந்த உலகத்தில் அவர் வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? பிசாசை இங்கே ஜெயிச்சார் என்று வேதம் சொல்லுது. எல்லா தூரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி, எல்லா தூரைத்தனங்கள் மேலும் வெற்றி பெற்றார், வெற்றி சிறந்துட்டார். நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர் அங்கே நமக்காக அவர் ஜெயித்தார். அவர் செயலெல்லாம் அவருக்காக இல்லை. அவரை பிசாசை ஜெயிக்கணும்னா அவர் பரலோகத்துலேருந்தே ஜெயிச்சிருக்கலாம். ஏன் சிலுவையில் வந்து ஜெயித்தார்? அங்கே ஏன் ஜெயித்தார்னா நம்மளால் அவனை ஜெயிக்க முடியுன்றதை காட்டுறதுக்கு தான். நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவர் அங்கே வந்து நின்று அதை செஞ்சு காமிக்கிறார். சரி, சிலுவையில் ஜெயித்தவர் ஏன் இங்கே விட்டுட்டு போயிருக்கார் பிசாசு? பிசாசு நிறைய காரியங்களை செய்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஏன் இங்கே அவனை விட்டுட்டு போயிருக்காருன்னா, அவனை ஒன்றும் பெருசாக வல்லமையோடு விட்டுட்டு போகல, குத்து உயிரும் குறை உயிருமா தான் இங்கே விட்டுட்டு போய்க்கிறார். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது பாருங்கள். பிசாசை ஏன் விட்டு போகணும்? அவனை அப்போவே பாதாளத்தில் அவனை தள்ளி இருக்கலாம்.
அவனை போட்டிருக்கலாம். ஏன் போடல அப்படின்னா 4000 வருஷமாக மனுஷனை ரொம்ப துன்பப்படுத்திட்டான். ஆதாம் முதல் இயேசு வருவதற்கு முன்பாக மனுஷ குலத்தை இன்னும் எவ்வளோ பாடுகளை கொண்டு வர முடியுமோ, எவ்வளோ அவனை சீரழிக்க முடியுமோ, சின்னாமண்ணமாக்க முடியுமோ அவ்வளோவையும் செஞ்சுட்டான் மனுஷனுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மனுஷன் விழுந்தபோது, ஆதாம் விழுந்த பிறகு அவன் பிள்ளை காயினை 2வது பையனை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணுற அளவுக்கு தூண்டி கொலையும் அவன் அங்கே நிகழ்த்துறான். பிறகு இந்த உலகத்துக்குள்ளே விபச்சாரத்தை கொண்டு வந்தான், தீமையை கொண்டு வந்தான், பொய்யை கொண்டு வந்தான், திருட்டை கொண்டு வந்தான், இயற்கை சீற்றங்களை கொண்டு வந்தான், புயல் காற்றை கொண்டு வந்தான், நிலநடுக்கம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? நீங்கள் ஆதியாகமம் 1 எடுத்து வாசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் ஒன்றையும் படைத்தப்போ எல்லாத்தையும் நல்லதென்று கண்டார் என்று வேதம் சொல்லுங்க. எல்லாம் நல்லது. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பிசாசினால இதெல்லாம் உண்டாச்சு. மனுஷனை எவ்வளோ துன்பப்படுத்த முடியுமோ, எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ, எவ்வளோ சீரழிக்க முடியுமோ பாவத்தை கொண்டு வந்து, சாபத்தை கொண்டு வந்து, மற்ற எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுற அளவுக்கு போயிட்டான். அப்போது 4000 வருஷமாக மனுஷனை அவன் துன்பப்படுத்தி கொண்டு இருந்தான். ஏன் அவர் சிலுவையில் ஜெயிச்சு விட்டுட்டு போனார்னா, இனிமேல் வர ஜனங்க அவனை கொடுமைப்படுத்தும்படியாக தான் பிசாசை இந்த உலகத்தில் அவர் வச்சுட்டு போனார் ஒழிய, அவன் நம்மளை கொடுமைப்படுத்த அவனை விட்டுட்டு போகல. இங்கே 4000 வருஷமாக அவன் மனித வர்க்கத்தை அவ்வளோ கொடுமைப்படுத்தினான். வியாதிகள், சாபங்கள், நோய்கள், இயற்கை சீற்றம், கொலை, கொள்ளை, பாதகம் இதெல்லாம் கொண்டு வந்து மனுஷனை அவ்வளவு துன்பப்படுத்தினான். இப்போது பிசாசை மனுஷன் கையில் கொடுத்து நீ அவனை துன்பப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு போனார். நாம் என்னடான்னா, அவன் நம்மளை துன்பப்படுத்துகிறான்றது, அவன் என்ன கஷ்டப்படுத்துகிறான்றது, பிசாசு இப்படிலாம் பண்ணிட்டான்றது அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பின்னு அழுதுன்னு அதுக்காக ஜெபம் பண்ணின்னு வேறு இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தை ஒழுங்காக படி, அதுதான் உங்கள் கையில் ஒரு வேதாமத்தை நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்றார். நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது, கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னா, ஆர்டர், கடவுள், வானதூதன், அதுக்கப்புறம் மனுஷன், இப்படி தான் கடவுள் உண்டாக்குனார் ஒரு விஷயத்த, வைத்திருக்கிறார் ஒரு விஷயத்த அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? கடவுள், அடுத்தது மனுஷன், அப்புறம்தான் வானதூதன். வானதூதன் விழுந்தான் பாருங்க, அவன்தான் பிசாசு. இந்த உலகத்தில் செத்து போன எந்த மனுஷனும் பிசாசாக வருவதில்லை. புரியுதுங்களா? அந்த விழுந்து போனான் பாருங்க, அவன்தான் பிசாசு. அப்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அவன் வானதூதனாக இருந்தான், மனுஷனோட அவன் வல்லமை உள்ளவன், அதனால் அவன் பிசாசாக மாறினதுனால நாம் அவனுடைய ஆதிக்கத்தில் நம்ம இருக்கிறோம், அவன் மனுஷனோட வல்லமை உள்ளவன் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். இதுதான் நம்ம செய்கிற தப்பில் ஒன்று ஆவிக்குரிய மக்கள். ஏன்னா சங்கீதம் 8 எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த நீங்கள் சங்கீதம் 8 புரிஞ்சுக்கினீங்கனாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இங்கே இயேசுவை பற்றி சொல்லப்படுது சங்கீதம் 8:3. உமது விரலின் கிரியைகளினால் உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரத்தையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், நீர் அவனை தேவ தூதர்களும் சற்று சிறுவனாக்கினீர், அவனை முடிசூட்டினீர். நல்லா கவனிங்க, தேவ தூதர்களும் சற்று சிறியவராக இயேசு பிறந்தார் அப்படின்னு இங்கே சங்கீதம் சொல்லுது. அதனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, வானதூதனை விட மனுஷன் சற்று சிறியவன், அவன் கொஞ்சம் குறைஞ்சவன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், இங்கே பாருங்கள், தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர். அப்போ இயேசு கடவுள் தன்மையிலிருந்து மனுஷ ரூபத்துக்கு வந்தபோது வானதூதர்களை விட சற்று சிறியவராக காணப்பட்டார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு தப்பு. புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு விசுவாசியை விட வானதூதன் பெரிய ஆள் போல இருக்கு
அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வானதூதனை வேண்டுறவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஆனால் இங்கே தேவ தூதர்களிலும் வந்திருக்கு இல்லையா, அந்த தேவ தூதர்கள் என்ற இடத்துல ஒரிஜினலில் ஏலோஹிம் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. ஏலோஹிம், ஏலோஹிம்னா கடவுளை குறிப்பிடுகிறது. ஏலோஹிம் என்பது கடவுளுடைய பெயர், கடவுளை குறிப்பிடுகிறது. அப்போ இங்கே வானதூதர்களை விட சற்று சிறியவராக இந்த பூமியில் அவர் பிறக்கல, கடவுள் தன்மையிலிருந்து மனுஷ ரூபத்துக்கு வந்தார், கடவுளை விட சற்று சிறியவராக மனுஷனாக பிறந்தார் என்று இந்த வேதம் குறிப்பிடுத ஒழிய வானதூதர்களை விட சிறியவனாக இந்த பூமியில் அவர் பிறந்தார் என்று வேதம் குறிப்பிடவே இல்லை. அப்போ தேவ தூதர்கள் என்ற இடத்துல ஹீப்ரூவில் எலோஹிம் என்று போட்டிருக்காங்க. ஒரிஜினலில் அப்படி வந்திருக்கு. மொழிபெயர்த்தவர்கள் சரியாக இங்கே மொழிபெயர்க்காமல் விட்டுட்டதுனால நாமெல்லாம் என்ன நினச்சிக்கிறோம், வானதூதர்கள் தான் கடவுளுடைய பார்வையில் நம்மளை விட மேன்மை உள்ளவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, நம்ம எபிரேயரில் வாசிக்கிறோம் பாருங்க. எபிரேயர் 1:14. எபிரேயர் 1:14. என்ன இங்கே வேதத்தில் கர்த்தர் சொல்கிறாருன்னா, வானதூதன் என்பது நமக்கு பணிவிடை செய்யறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பது தான். நாம் ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படியே அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான்னு வேதம் இங்கே சொல்லுது. ஏன்னா தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நாம தான் இருக்கணும். மனுஷனாகிய ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான் இருக்கணும். ஏன்னா தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன? தகப்பன் பிள்ளையுடைய உறவு. வானதூதனுக்கும் கடவுளுக்கும் இல்லை, வானதூதனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்னன்னா, அவன் நமக்கு பணி செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஆளாக அவன் இருக்கிறான். அப்போது தேவனுடைய பிள்ளை மேலானவனா இல்லை, பணிவிடைக்காரன் மேலானவனா? வேலை செய்கிறவன் மேலானவன். தேவனுடைய பிள்ளை தான், நாம தான் மேலானவர்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவன் பலசாலியாக இருக்கலாம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு 10 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் கூட அவன் கொன்றான் என்று, ஒரே வானதூதன். ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆர்டர் வருதுன்னா, கர்த்தர், அதுக்கப்புறம் தேவ மனுஷன், அதுக்கப்புறம் தான் வானதூதன். இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம நிறைய பேர் வானதூதன் மனுஷனை விட பெரிய ஆள், கடவுள் அவனை அதிகமாக அன்பு செய்கிறாரு, நேசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவனை, வானதூதனை நமக்கு பணிவிடை செய்யும்படியாகத்தான் தேவன் உண்டாக்கி இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பணிவிடை செய்யத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறான் அவன். அப்போது நாம் புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் என்னென்னா, வானதூதன் அங்கேருந்து விழுந்தபோது அதே வல்லமையோடு விழுந்துட்டான் இங்கே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறோம். ஆனால் அவன்கிட்ட இருந்த எல்லா வல்லமைகளையும் சிலுவையில் பிடுங்கிட்டு அவனை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவனை நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்க. அவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணான், 4000 வருஷம் எவ்வளோ கொடுமைப்படுத்தினான். அதை விட 2 மடங்கு அவனை நீங்கள் கொடுமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள்னு சொல்லிட்டு அவன் மேலே நமக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். எடுத்து வாசிங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள்: என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள், அந்நிய மொழிகளை பேசுவார்கள், சாவுக்கு எதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. யாருக்குங்க அதிகாரி? இந்த வசனத்தின்படி பிசாசு நமக்கு அதிகாரி இல்லை, நாம தான் அதுக்கு அதிகாரி. நாம் பல நேரம் எது நடந்தாலும் இப்படி நடக்கும்போது காலில் இடிச்சிக்கிறோம், பிசாசு இடிச்சிட்டான் பிரதர் காலில் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? ஆனால் நம்ம தான் கவனமாக நடக்கவே இல்லை.
ஒழுங்காக கவனிச்சு நான் எங்கேயோ சிந்தனை வச்சு நடக்கிறதுனால எங்கேயோ இடிச்சிடுறோம். எது எடுத்தாலும் பிசாசுக்கு கிரெடிட் கொடுக்குறது. அவனுக்கு ஒரு சாட்சியை சொல்கிறது, அவனால் இது முடியும், அது செய்ய முடியும், இது செய்ய முடியும். இப்படி தான் வார்த்தையினால வாயினால நம்ம நிறைய வல்லமையை கொடுத்துடுறோம். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அவர் நம்மளை அதன் மேலே அதிகாரியாக வச்சிருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. எடுத்தீங்களா யாராவது? மற்ற மார்க்லேருந்து மார்க் கடைசி அதிகாரம். போதும், பிரைஸ் தி லார்ட். அதிகாரம் அவன் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. அவனை நம்ம என்ன வேணால் செய்யலாம். நாம் அதெல்லாம் செய்யறதே கிடையாது. நம்ம நிறைய டைமு கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இந்த பிசாசன் நகர்த்தி விடும், ஆண்டவரே இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் சொல்கிறாரு, பைபிளை ஒழுங்காக வாசி, அந்த அதிகாரம் உன்கிட்ட இருக்குது, அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்து. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பிசாசு இப்படி பண்ணுறான் பிரதர், இப்படி பண்ணுறான் ஆண்டவரே, அப்படி பண்ணுறான் ஆண்டவரே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாத. நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன், அந்த அதிகாரத்தை பயன்படுத்த கற்றுக்கொள். என் நாமத்தில் பிசாசுகளை துரத்து. யாக்கோபு எடுத்து வாசிச்சு பாருங்க, 4:7. பிசாசை ஆகையால் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. கர்த்தர் என்ன சொல்றாரு? என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணு நான் சொல்றாரு. நம்ம கரெக்டாக செய்யறது இல்லை, அப்புறம் கடவுளை நம்ம குறை சொல்றோம். கர்த்தர் செய்யாமல் விட்டுட்டாரு பிரதர் அப்படின்றோம். அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்கிறார், அவன் மேலே எல்லா சகல அதிகாரமும் உனக்கு கொடுத்துருக்குறான்றார். நம்ம அந்த அதிகாரத்தை அவன் மேலே பயன்படுத்துறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் முன்னாடி நின்று, ஆண்டவரே இந்த பிசாசை துரத்தும் ஆண்டவரே, அதை செய்யும் ஆண்டவரே அப்படின்னா அதுக்கு அவர் பொறுப்பாவாரா? அவர் சொல்கிறது ஒன்று தான் சொல்லுவார், அவர் துரத்தலாம் மாட்டார். அவர் சொல்கிறாரு, வேதத்தை ஒழுங்காக படித்து தெரிஞ்சுக்கோ, உனக்கு அந்த அதிகாரம் இருக்குது. எனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குதோ பிசாசின் மேலே, அவனை என்ன வேணால் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. அதே போல் உனக்கு சகல அதிகாரங்களையும் உனக்கு கொடுக்குறேன்றார். அவர்கிட்ட இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் உனக்கு கொடுக்குறேன்றார். நம்ம சொல்ல வேண்டியது, இயேசு நாமத்தில் போனால் போயிடுவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு ஜபமே தேவையில்லை. நம்ம உட்காந்துன்னு வருஷக்கணக்காக உட்காந்து பிசாசு போகணும் பிரதர், நோய் போகணும் பிரதர், வியாதி போகணும் பிரதர் அப்படின்னு நம்ம வருஷக்கணக்காக ஜபம் பண்ணோம்னா கர்த்தர் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார். வியாதியின் மேலும் சரி, நோயின் மேலும் சரி, பிசாசின் மேலும் சரி, எல்லாத்தின் மேலும் சகல அதிகாரம் உனக்கு இருக்குது. நீ சொன்னீன்னா அது போயிடும். நீ சொல்லு, ஏன்னா நீ என்னோட பிள்ளை. இந்த உலகம் உன் கையில் இருக்குது, உன் கையில் நான் கொடுத்துட்டு போயிருக்கேன். என்னோட ஸ்தானத்தில் உன்னை வச்சுட்டு போயிருக்கேன். இயேசு என்ன ஸ்தானத்தில் இருந்தாரோ அந்த ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு போய் வச்சிருக்கிறார். அதனால்தான் யோவான் 14:12 சொல்லுகிறது, நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக தான் இது சொல்கிறார் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவேன்னு. அந்த மெய்யாகவே ஒரு தடவை சொல்கிறது தேவையில்லை, ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். சொன்னார், நிச்சயமாக நிறைவேறும், சொன்னார்னா நிறைவேறும். ஆனால் இங்கே 2 தடவை மெய்யாகவேன்றார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான்றார். அவரை விட பெரிய கிரியைகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நாம் அதை செய்யாமல் அவர்கிட்ட போய் அல்லேலூயா ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் செய்யுங்கன்னா, அவர் சொல்கிறாரு, உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குப்பா, என் ஸ்தானத்தில் ஒன்று வச்சிருக்கிறேன். அதனால தான் பாருங்க, பேதுரு நடந்து போனப்போ அவர் நிழல் சுகமாக்கிச்சு. வியாதிஸ்தரை கொண்டாந்து வச்சாங்க 2 பக்கமும். அவர் ஒன்றுமே சொல்ல, இயேசுவாது சுகமாகுன்னாரு. இவர் நடந்து போன போதே அந்த நிழல் சுகமாக்கிட்டு.
ஏன்னா இயேசு நம்மளை அவருடைய ஸ்தானத்தில் வைச்சுட்டு போயிருக்கிறார். நாம் நிறைய டைமு ஜபம்னாலே என்னன்னு தெரியல. ஜபம்ன்றது தேவனோடு நாம் ஐக்கியப்படுறது, வார்த்தையை புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வதற்காக தான் நம்ம தேவனோடு ஐக்கியப்படுறோம் இல்லையா? அப்போது நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தாதது தான் நிறைய கிறிஸ்தவர்களோட பிரச்சனை. நான் சொன்னால் எப்படி பிரதர் பிசாசு போவான்? கண்டிப்பாக போக மாட்டான் பிரதர். உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா போகிறதுக்கு. வியாதியை பார்த்து போனால் அது போயிடும். ஏன்னா கடவுள் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு போலீஸ்காரை பாருங்க, ரோட்டில் நிற்கிறாரு, ஒரே ஆள் தான் நிற்கிறாரு. ஒரு 20 டன்னு லாரி வருது, ட்ரக்கு ஒருத்தன் ஓட்டின்னு வரான். போலீஸ்காரு அதை கையை அப்படி காமிச்சு நிறுத்தினார்னா அது 20 டன் ஆனாலும் அங்கே நிற்கணும். புரியுதுங்களா? அந்த ஒரு மனுஷனுக்கு பயந்து நிற்கல அந்த லாரி. புரியுதுங்களா? அவனுக்கு பின்னாடி சட்டம் இருக்குது, அதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கு பயந்துக்கிட்டு இவன் கை காட்டின உடனே அவங்க நினைக்கிறாங்க, ஏன்னா இவனுக்கு சட்டமும் கவர்மெண்ட்டும் அதிகாரம் கொடுத்துருக்கு, இப்படி போனால் போய் தான் ஆகணும். அதே மாதிரி தான் தேவன் இயேசுவின் நாமத்தில் நமக்கு அதிகாரத்தை, அவருடைய நாமத்தில் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு ஏதாவதுன்னா நம்முடைய கவர்மெண்ட் எது? பரலோகம். நமக்கு கர்த்தர் இருக்கிறாரு, அங்கே சேனை இருக்குது. நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தணும்னா அவங்கெல்லாம் நமக்கு துணையாக நிற்பாங்க. எப்படி ஒரு போலீஸ்காருக்கு கவர்மெண்ட்டும் சட்டமும் துணையாக நிற்கிது, அந்த தைரியத்தில் தான் அவர் செய்கிறார், அந்த அதிகாரத்தில் தான் செய்கிறார். அதே போல தான் இயேசு நமக்கு அவருடைய நாமத்தில் அதிகாரம் கொடுத்துட்டு போயிருக்கிறார். நீ கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, பரலோகத்தோட குடும்பம். உனக்கு ஏதாவதுன்னா அவங்க பதில் கொடுப்பாங்க. நான் நிற்பேன், ஏதாவது பிரச்சனைன்னா வானதூதர்கள் நிற்பாங்க. நீ தைரியமாக பார்த்து பேசு, இயேசு நாமத்தில் போனா அது கண்டிப்பாக போகும். ஒரு ஓனர் இருக்கிறாரு, நாம் ஒருத்தன் போய் வேலைக்கு போய் சேர்றான், மேனேஜராக போய் சேர்றான். அவருக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, செக்கிலெல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு போகிறார் அந்த மேனேஜருக்கு. அவன் பிஸ்னஸ் ரிலேட்டடாக எது வேணா அவன் சைன் பண்ணலாம் அந்த செக்கில் இல்லையா? அப்போது அந்த மேனேஜர் ஒவ்வொரு முறையும் பாஸ்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு செக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, கையெழுத்து போட்டுமா அப்படின்னு கேட்பான்னா, ஒரு தடவை அவர் என்ன சொல்லுவார், உனக்கே அதிகாரம் கொடுத்துருக்குறேன் செக்கில் கையெழுத்து போடுறதுக்கு, நீ கையெழுத்து போடு அப்படின்வார். அடுத்த நாள் மறுபடியும் ஒரு செக்கில் கையெழுத்து போடணும். மறுபடியும் ஃபோன் அடித்து, பாஸ் இந்த மாதிரி கையெழுத்து போடலாமா, அப்பா உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன் நீ போடு அப்படின்வார். இதே ஒரு 10 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த முதலாளி என்ன சொல்லுவார்னா, உனக்கு அதிகாரத்தை பயன்படுத்த தெரியல, என்னை நீ தொந்தரவு கொடுக்குற, நீ என்னை தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு தான் உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? அதை உனக்கு சரியாக பயன்படுத்த தெரியல, நீ வேலையை விட்டு போ, நான் இன்னொரு ஆளை வச்சுக்கிறேன் அப்படின்வார். நான் அதான் செய்வேன், கண்டிப்பாக நான் அதான் செய்வேன். ஏன்னா கர்த்தரும் இது தான் செஞ்சுருக்கிறாரு. நமக்கு அதிகாரத்தை கையில் கொடுத்துட்டு அவர் போயிருக்கிறார், நாம் அவரை தொந்தரவு கொடுத்துக்கினே இருக்கிறோம். ஆண்டவரே இந்த பிசாசை நீங்கள் துரத்துங்க, ஆண்டவரே நான் துரத்தட்டுமான்னு வேற கேட்பாங்க. வேற இங்கே சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, என் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் இதை கண்டிப்பாக எப்பவுமே சொல்லுவேன். பாஸ்டர்களால் உண்டாகும் அதிகாரம்னு சொல்லலை, தெளிவாக. ஏன்னா அப்படி போதிக்கிறவங்களாம் வந்துடுறாங்க, நாங்கள் தான் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு. புரியுதுங்களா? நான் எங்களால் தான். இப்போ ஸ்டார்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ரஜினிகாந்த் மாதிரி, விஜய் மாதிரிலாம் ஸ்டார்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா கர்த்தர் கேட்பார் பிரதர். அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது இல்லை, அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கின்னு போகிறது. போய் பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், யாரை பார்த்தாலும் ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்றது. ஏன் உங்களுக்கு கர்த்தர் நீங்கள் கேட்டால் பதில் அளிப்பாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா வேற யாரையும் கேட்க வேண்டியதில்லை. எரேமியா 33:3 அது பாஸ்டரோட ஃபோன் நம்பர் கிடையாது, அது கர்த்தருடைய டைரக்ட் லைன். அது
நேரடியாக நம்ம தொடர்பு கொள்ளலான்னு எரேமியா 33 சொல்லுது. கூப்பிடு நீ, நான் குரல் கொடுப்பேன், நீ கண்டிராதும் உனக்கு எட்டாதுமான மறை பொருளை உனக்கு நான் வெளிப்பேன். நீ கூப்பிடு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன்றார். நாம் நிறைய டைம் என்ன பண்ணுறோன்னா, இவங்க ஜெபிப்பாங்க அவங்க ஜெபிப்பாங்க அப்படின்னு நினச்சின்னுக்கிறோம். நாம் ஒரு ஆள் ஜெபிச்சாலே போதும், நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரும்ன்ற நம்பிக்கை நம்ம எல்லாம் ஏற்படுத்தி கொண்டோம்னா அதுதான் விசுவாசம். ஒழிய இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, அது பாஸ்டராக கூட இருக்கலாம், அது யாராக கூட இருக்கலாம், ஸ்டார் போட்டு இவாஞ்சலிஸ்டாக கூட இருக்கலாம். அவங்ககிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்கனாலே உங்கள் ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டாருன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு தான் அர்த்தம். அந்த நம்பிக்கை ஊட்டுறதுக்கு தான் பாஸ்டர்களுடைய வேலையாக இருக்குது. ஒழிய வாங்க நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் ஊழியத்துலேருந்து யாருமே எனக்கு ஃபோன் பண்ணுறதே கிடையாது ஜெப ரிக்வஸ்ட்டுக்காக. ஏன் அப்படின்னா அவங்க கேட்டாலே கர்த்தர் கொடுப்பார். நான் எப்படி தேவனுடைய பிள்ளையோ அதே போல தான் விசுவாசிகளும் தேவனுடைய பிள்ளைகள் தான். புரியுதுங்களா? நம்ம மாற்றி மாற்றி செய்கிறோம், சரியாக செய்வதில்லை, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போது இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நான் எல்லா அதிகாரத்தையும், அதனால தான் சொல்கிறாரு, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போம். நீங்கள் எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் ஓடி போகிறத உங்களால் பார்க்க முடியும். நம்ம எதிர்த்து நிற்கிறோமா இல்லையான்றது தான் அங்கே பிரச்சனையை ஒழிய நாம் கடவுள் எதிர்த்து நிற்பார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அது பழைய உடன்படிக்கை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்பது பழைய உடன்படிக்கை. அது ஏன்னா அங்கே அவங்களுக்கு ஒரு சர்ச்சு கிடையாது, ஒரு பாஸ்டர் கிடையாது, வேத புஸ்தகம் கிடையாது, ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் கிடையாது, ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்படலை. அதனால் கடவுள் யுத்தம் செய்வார், அவர் தான் செஞ்சாகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. தேவன் தம்முடைய ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காரு. இந்தாப்பா வந்துட்டு நாமத்தை கொடுக்குறேன், நீ பயன்படுத்திக்கோ. பிசாசு வரானா இயேசுவின் நாமத்தில் போனால் போயிடும், வியாதியை பார்த்து போனால் போயிடும். பிரதர் போகுமா பிரதர்? ஒரே சென்டென்ஸில் போகுமா பிரதர்? போகும் பிரதர். நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க, நான் சொன்னேன்னா அது போகும்னு. கர்த்தர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னீங்கன்னா அது போகும். அதனால தான் சொல்கிறாரு, என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவீங்க. நாமத்தில் துரத்துவீங்கன்னா வாயால் துரத்துங்கன்றார், இயேசுவின் நாமத்தில். நான் எங்கேயும் பிசாசெல்லாம் துரத்துறதுக்கு போகிறதே கிடையாது, கூட்டா கூட நான் வர்றது கிடையாது. நான் அவங்ககிட்ட சொல்கிறது, சர்ச்சுக்கு வாங்க, வார்த்தையை கேளுங்க. வார்த்தையை கேட்டிங்கன்னா உள்ளகிற அறியாமல் எல்லாமே போயிடும். பிசாசுக்கு அங்கே வேலை இருக்காது. இயேசுவே சொல்கிறாரு இல்லையா, ஒரு இடத்துல ஒரு மனுஷனுக்கு நான் பிசாசை துரத்துனா அவரே சொல்கிறாரு பாருங்க, நான் சொல்லலை. இவர் என்ன பெருசாக ஏதோ படிச்சுட்டு வந்துட்டார் பொழுது அப்படின்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது, வேதத்தை படித்தான், அவ்வளோதான். இயேசு என்ன சொல்கிறாரு, ஒருத்தன் மேலே இருக்கிற ஆவியை துரத்துனா 3 நாள் கழிச்சு அவன் திரும்ப மறுபடியும் அவனுக்குள்ள ஒரு கூட்டத்தையே கூட்டின்னு வந்து உள்ளே பூந்துருவான். முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமாக இருக்கும் அப்படின்றாரு. இப்போ நான் போய் எங்கேயாவது துரத்திட்டு வந்தேன்னு வச்சிங்க, அவங்க நிலைமை மோசமாயிடும், அவன் ஓடிடுவான். 3-4 நாள் கழிச்சு பெரிய கும்பலே கொண்டாந்து வச்சுன்னு இருப்பான். புரியுதுங்களா? அதனால தான் பிசாசு துரத்துற வேலைக்கெல்லாம் நம்ம போகிறதே கிடையாது. ஏன் போகிறது இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது விசுவாசி? என்ன நீங்கள் துரத்துனாலே போவோம், நீங்கள் துரத்தி பாருங்களேன். 3 நாளுக்கு கழிச்சு கும்பலை கொண்டாடட்டுமா உங்கள் வீட்டில்? எவ்வளோ பெரிய கும்பலை வேணால் கொண்டு வரேங்க, வாங்க வரட்டும். இயேசு நாமத்தை சொன்னீங்கன்னா அது எத்தனையாக இருந்தாலும் ஓடி போயிடும். இயேசு சொல்றியா அந்த பண்டிகை கூட்டத்தின் மேலே போய் விழு அப்படின்றாரு, கடலில் போய் விழு அப்படின்னுக்குள்ள அத்தனையும் போய் விழுந்தது, கடலில் போய் விழுந்தான். அதே அதிகாரம், அதே ஆற்றல், அதே வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய டைமு கர்த்தர் வல்லமையை கொடுத்துருக்கிறாருன்னா ஏதோ நினச்சிக்கிறோம், அந்த அதிகாரம் தான் வல்லமையே. புரியுதுங்களா? கர்த்தர் வல்லமையை கொடுத்து நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஜெபம் பண்ணோம் பிரதர், வல்லமை அப்படியே பரலோகத்துலேருந்து டமால் கீழே வந்துச்சு பிரதர், சேர்லேருந்து அப்படியே கீழே விழுந்து 4 குட்டிக்காரம் போட்டால் அதுலேருந்து அபிஷேகம் வந்துச்சுன்னுவாங்க. நம்பிடாதீங்க. அப்புறம் என்னாச்சு பிரதர் அப்படின்னு, அதுலேருந்து நான் வல்லமை உள்ளவன்னு ஆகிட்டேன். வேதத்தில் எங்கேயாவது அது மாதிரி இருக்குதா?
எது இருந்தாலும் பைபிளில் இருக்குதான்னு பாருங்கள். வல்லமை வந்துச்சு, நான் குட்டிக்காரன் நினச்சேன், அதுலேருந்து ஆவியானவர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? கிடையவே கிடையாது. அவர் நாமத்தில் நமக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டு போய்க்கிறாரு, பயன்படுத்துங்க, அவ்வளோதான். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிசாசின் மேலே அதிகாரம் இருக்குது. ஒருத்தரு குறைய இங்கே அதிகாரம் இருக்குது. இயேசுவை நீங்கள் விசுவசிக்கிறீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க பாருங்க, லூக்கா 10:17 வாசிங்க. நானே வாசிக்கிறேன். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அனுப்பக்குள்ள ஓனாய்கிட்ட ஆட்டை அனுப்புகிறேன் அப்படின்னாரு. அப்படிதான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு இவங்களாம் கொஞ்சம் பயந்துனே கூட போயிருப்பாங்க. என்னடா இது ஓனாய்களோடு ஆட்டை அனுப்புகிறேன்றாரு அப்படின்னு. போய் திரும்பி வந்த பிறகு தான் தெரியுது. அவங்க சொல்கிறாங்க, பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. சாட்சி இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையோட சாட்சி. பிசாசு நமக்கு கீழ்ப்படியுதுன்றது, கர்த்தருக்கு கீழ்ப்படியுதுன்றது சாட்சி கிடையாது. அது கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், காலங்காலமாக அதுதான். அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. கடவுளுக்கு கீழ்ப்படியுது இல்லை அவர் பிசாசை ஜெயிக்கிறாருன்றது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. நானும் நீங்களும் ஜெயிக்கும்படியாக தேவன் அதன் மேலே அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பது தான் சாட்சி. இங்கே சொல்கிறாங்க பாருங்க, பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று. அப்படி நம்ம சொல்கிறோமா? பிசாசு இப்படி பண்ணிட்டான் பிரதர், என் வாழ்க்கையை நாசமாகிட்டான் பிரதர், ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டான் பிரதர் அப்படின்னு. சிலுவையில் கர்த்தர் அவனுடைய எல்லா வல்லமைகளையும் பிடுங்கி நிராயுத பாணியாக இந்த உலகத்தில் விட்டு போய்கிறார். நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டு போய்கிறாரு, நீ என்ன வேணா பண்ணுன்னு. நம்ம இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா போதும். அதுக்கு ஒன்றும் பெரிய தியாலஜிலாம் படிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பைபிள் காலேஜெலாம் படிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு 10 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. எனக்கு வல்லமை வேணும் ஆண்டவரே, எனக்கு அதிகாரம் வேணும் ஆண்டவரே, நான் உபவாசம் இருக்க போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு அதெல்லாம் தேவையே கிடையாது. இங்கே அவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன விசுவாசிகளால், அதுவும் சொல்கிறார், விசுவாசிகளால் உங்களால் நடக்கும் அடையாளங்கள் இருந்தது. ஏதாவது பிசாசு பிடிச்சவனை நீங்கள் ஆடுறது ஓடுறதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பாஸ்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிடாதீங்க, நீங்களே விரட்டுங்க, இயேசுவின் நாமத்தில் விரட்டுங்க. ஓடிட்டானா அவங்கள சர்ச்சுக்கு கொண்டு பாஸ்டர் முன்னாடி நிறுத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை கொண்டாந்து உட்கார வைங்க. புரியுதுங்களா? பாஸ்டருக்கு நிறைய என்கிட்ட கேட்டால் எனக்கு நிறைய வேலை இருக்குது, பேய் துரத்துறது இதெல்லாம் எனக்கு வேலை இருந்தால் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நான் யார் பிரசங்கம் பண்ணுறது? உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணணும்ல. உங்களால் முடியும்னு சொல்கிறதுக்கு தான் பாஸ்டர் இருக்கிறார் ஒழிய அவருக்கு முடியுன்றது கிடையாது. அதை சொல்கிறதுக்கு வேதாகமம் உங்களுக்கு என்னத்துக்கு தேவையே கிடையாது. ஒரு வியாதிஸ்தரை பார்த்தீங்கன்னா இயேசு நாமத்தில் நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க, நிச்சயமாக உங்களோட அந்த அதிகாரம் அங்கே கிரியை செய்யும். நம்பிக்கையோட சொல்லும், அவ்வளோதான். இயேசுவை எடுத்து பாருங்க, வியாதிஸ்தர் வந்தப்போ ஜெபம் பண்ணாரா? எருசலேம் தேவாலயத்தில் ஒருத்தன் உட்காந்துன்னு இருந்தான், பேதுருவும் யோவானும் நடந்து போகிறாங்க. பெந்தகோஸ்து நாளுக்கு அடுத்த நாள் அடுத்த அதிகாரத்தில் வருது பாருங்க. அவன் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி அவன் பார்க்குறான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, அதை விட விலை உயர்ந்தது ஒன்று இருக்குது, உன்னை சரியாக்கிடும். நான் இப்போ சொல்கிறேன், இயேசு நாமத்தில் எழுந்து ஏஞ்சி நடந்தான். அப்பா உங்ககிட்ட எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க. நம்ம என்னடான்னா வியாதிஸ்தர் வந்தால் ஜெபம் பண்ணின்னு உட்காந்துருக்குறோம். ஆண்டவரே இவரை சுகமாக்கும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சுகமாகு, நீ சுகத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க, அவன் சுகம் பெறுவான். இதுதான் முறையை ஒழிய
நான் அவங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், உபவாசித்து வேண்டிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பட்டினி கிடக்க வேண்டியது தான். பட்டினி கிடக்கிறது ஒன்றும் கர்த்தருக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. உங்களை பட்டினி போட்டு அவரு என்ன செய்யப்படுறது? நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? உபவாசம் பண்ணுறதுனால அவருக்கு ஒன்றும் பெருசாக ஒரு மாற்றம் கிடையாது. அவர் என்ன ஏதாவது கூடி வருதா? காசு கொஞ்சம் அதிகமாகிடுதா அவருக்கு? இல்லை அவர் வீட்டு பல்புலாம் லைட்லாம் ரொம்ப பிரகாசமாக எரியுதா? எதுவும் கிடையாது. உபாசித்து கேளுங்கன்னு வேதம் சொல்லவே இல்லை. நீ எங்கேயாவது இருக்குதா? எடுத்து காமிங்க. நிறைய பேர் உபவாசம் பண்ணி கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். உபவாசம் பண்ணி கேளுங்கன்னு கொடுக்கப்படலை. பழைய ஏற்பாட்டில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அவங்ககிட்ட பைபிள் கிடையாது, அவங்ககிட்ட அதிகாரம் கிடையாது, அவங்களுக்குள்ள ஆவியானவர் கிடையாது. இயேசு அவர்களுக்காக ரத்தம் சிந்தலை. அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் கிடையாது, ஆவிக்குரிய சபை கிடையாது, அவங்களுக்கு வேற வழி கிடையாது. பட்டினி இருந்து தான் கடவுள்கிட்ட ஏதாவது வாங்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இவ்வளவு கொடுத்து நான் பட்டினியாக இருக்க போகிறேன் கடவுளே கூடுன்னா உங்கள் பட்டினியை பார்த்து அவர் கொடுக்குறவர் இல்லை. நம்ம ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்குறாருன்னா அவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நிச்சயமாய் நிறைவேற்றுவான்னாரு. அந்த வாக்கை நம்பி நம்ம ஜெபிக்கிறோம்னா அந்த வாக்கு நிறைவேறும் ஒழிய ஃபாஸ்ட் அண்ட் இட் ஷல் பி கிவன் எங்கேயுமே இயேசுவோட உபதேசம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் கிடையவே கிடையாது, பழைய ஏற்பாட்டிலே கிடையாது. அவர்கள் அதை கடைபிடிச்சாங்க, அவ்வளோதான். கடவுள் ஒன்றும் கொடுமையான ஆள் இல்லை. உங்களை பட்டினி போட்டு அதன் பிறகு கேளுன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அப்படி நடத்துவீங்களா? வந்து கேட்குறாங்க, அப்பா எனக்கு ஒரு மோட்டர் பைக் வேணும், பையன் வந்து கேட்குறான், சரி 4 நாள் உபவாசம் இருந்துட்டு வா வந்து கேளு அப்படின்வீங்களா? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளே அப்படி சொல்கிறது கிடையாது. கடவுள் நம்மளோட கெட்டவரா? சரி வா, நீ 1 நாள் 4 நாள் சாப்பிடாம வந்துட்டு வா, ஒரு 40 நாள் சாப்பிடாம வந்து கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னாருன்னா அவரை விட கொடுமையானவர் யாரும் கிடையாதுங்க. அப்படி தானே? நீங்களே யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அவங்களுக்குள்ள வந்து மோட்டர் பைக் கேட்குறான், 4 நாள் சாப்பிடாம இருந்து வந்து கேளு அப்படின்னா நீங்கள் அவரை என்ன சொல்லுவீங்க? என்னங்க சொல்லுவீங்க? வாய் வரமாட்டேங்குதுல்ல? மோசமான ஆள் தான் நம்ம சொல்லுவோம். நானும் அப்படி தான் சொல்லுவேன். கடவுளை நம்ம காலங்காலமாக அப்படி தான் சொல்லின்னு இருக்கிறோம், உபவாசம் பண்ணு கிடைக்கும் அப்படின்னு. அவர் சிம்பிளாக சொல்கிறாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதுக்கு நம்ம உபவாசம் பண்ணுறோம் தெரியுங்களா? கேட்கறதுக்கு கிடையாது. நான் இந்த உலகத்தோடு வாழுறேன், ஆஃபீஸ் போகிறேன், வேலைக்கு போகிறேன், பல அலுவல்கள் எனக்கு இருக்குது, பல மனிதர்களோடு நான் பழகிறேன், அவங்களோட அவநம்பிக்கை, அவங்களோட அவிசுவாசம் இதெல்லாம் என்னை பற்றி கொள்ளுது. அப்படி பற்றி கொள்ளும்போது நான் தேவனோடு ஐக்கியப்படுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது என்ன சரிப்படுத்துறதுக்கு. அதனால தான் நான் உபாசிக்கிறேன் ஒழிய நான் வந்து அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக நான் உபாசிக்கலை. புரியுதுங்களா? உபவாசத்துக்கு எதிரி இல்லை, உபவாசத்தை கரெக்டாக பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மனுமகன் உங்களோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் உபாசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றார் இயேசு. அது பிரசங்கம் பண்ணால் நிறைய போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நம்ம ஒரு இடத்துல வருது, ஏன்னா டைம் இல்லாதனால நீங்கள் வேதம் படிச்சிருப்பீங்க, பாஸ்டர் நிறைய போதிச்சிருப்பார். சில ஆவிகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எதுனாலும் போகாது அப்படின்னு. ரைட்? வாசிச்சிருக்கீங்களா எல்லாரும்? நான் சொல்லும்போதே உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கலாம் அந்த வசனம். நான் பைபிள் காலேஜில் படித்தப்போ அங்கே ராபின்சன் ஒரு பாஸ்டர் இல்லை, ஒரு பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறார். அவர் எம்டிஹெச் படித்தவர், மாஸ்டர் ஆஃப் தியாலஜி. அவர் கிட்டத்தட்ட அவர் தீசிஸ் பண்ணும்போது அவர் சொல்லுவார், 2000 புத்தகம் படித்து ஒரு தீசிஸ் எழுதினேன். அது தமிழில் என்னன்னு தெரில, தீசிஸ் எழுதினேன் அப்படின்றவர். நல்லா பைபிளை கரைச்சி குடித்த ஒரு ஆள். புரியுதுங்களா? அவர் எனக்கு போய்த்தப்போ ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட. ஏன்னா எனக்கு கிரீக்லாம் கொஞ்சம் தான் தெரியும், கொஞ்சம் தான் படித்தேன், ரொம்ப படிக்கலை. அவர் வந்து கிரீக்குலேருந்து ஹீப்ரூலேருந்து கரைச்சி குடித்த மனுஷன். அவர் சொல்கிறாரு, அவர் அந்த கிளாஸில் சொல்லும்போது சொன்னார், பிரதர் இந்த உபவாசன்ற வார்த்தை அங்கே கிடையாது ஒரிஜினலில்.
உபவாசத்தினால பிசாசு போவான்ற வார்த்தை ஒரிஜினலில் கிடையாது. இதை நான் கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது நீங்கள் கேத்தலிக் பைபிளில் எடுத்து வாசிச்சு பாருங்கள். ஏன்னா நான் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷனை வாசிப்பேன். ஒரு பைபிள் வாசிக்கிறேன்னா ஆங்கிலத்தில் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது, எல்லாத்தையும் வாசிப்பேன். இது நீங்கள் தமிழ் மட்டும் தான் வாசிக்கிறீங்க. நான் வந்து ஆம்பிளிஃபைடில் வாசிப்பேன், மெசேஜில் வாசிப்பேன், கேஜேவியில் வாசிப்பேன், ஒரே வசனத்தை என்ஐவியில் வாசிப்பேன். புரியுதுங்களா? எனக்கு அதில் கரெக்டான ஆன்சர் வர வரைக்கும் வாசிப்பேன். நான் எப்பவுமே ஆங்கிலம் தெரிஞ்சவங்களாம் ஆம்பிளிஃபைடு வாசிங்க. ஆம்பிளிஃபைட் பைபிள் கொஞ்சம் காஸ்ட்லி தான் அது, ஆனால் அதை வாசிங்க. இல்லை ஆப்பில் இருக்குது, அதில் நிறைய பிரசங்கங்களே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு ஆம்பிளிஃபைட். ஓகேங்களா? ஆனால் இந்த கேத்தலிக் பைபிளில் அந்த இடத்துல எழுதியிருக்காங்க, உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி பிசாசு ஓட மாட்டான் அப்படின்ட்டு பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. இந்த உபவாசம் பண்ணுறது என்பது சில படிவங்களில் தான் காணப்படுது. நீங்கள் நல்லா தெரிஞ்சிங்க, இந்த பைபிளை வந்து கம்பைல் பண்ணது வந்து கேத்தலிக் தான். புரியுதுங்களா? அவங்க நம்மளை ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்றோம், நம்முடைய ஆவிக்குரிய இதில் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்லாம் சொல்கிறோம். நல்லா கவனிச்சிங்க. ஆனால் அவங்க தான் இந்த பைபிளை கெனான் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல. புரியுதுங்களா? அவங்க தான் பண்ணாங்க, இதை ஒன்று சேர்த்தாங்க. எப்படி ஒன்று சேர்த்தாங்கன்னா, இயேசு பரமேறின பிறகு கிட்டத்தட்ட அப்போல்லாம் பிரிண்ட் கிடையாது இல்லைங்களா? இப்போ தானே பிரிண்டெல்லாம் வந்துச்சு. அப்போல்லாம் கையால் எழுதுனாங்க. அந்த மாதிரி கையால் எழுதின இயேசு போன பிறகு கையால் எழுதின படிவங்கள் 5000 இருக்குது. மத்தேயுன்னு எடுத்தீங்கனாலே 5000 இருக்குது. அந்த 5000 படிவங்களையும் சேர்த்தாங்க. சேர்த்து தான் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து தான் எழுதுனாங்க இது எல்லாத்தையுமே. புரியுதுங்களா? அப்போது அதில் அவங்க கேத்தலிக்கில் அவங்க எழுதும்போது அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, சில படிவங்களில் மட்டும்தான் உபவாசத்தினால பிசாசு போகும், பெரும்பாலான படிவங்களில் ஜபத்தினால போகும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. விளங்குச்சிங்களா? நம்ம எங்கன்னா நம்ம கையில் நீங்கள் சொல்லலாம் கையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு, அதுதான் இந்த பாஸ்டர் நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். விளங்குச்சிங்களா? அப்போது நல்லா தெரிஞ்சிங்க, என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார். ஜெபம் பண்ணாதீங்க, துரத்துங்க. இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லுங்கள். ஒரு வியாதின்னு வந்து சொன்னாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் வியாதியை சபிக்கிறோம், அந்த வியாதி ஒன்றும் இல்லாமல் போகட்டும், அது வெளியேறட்டும் என்று சொல்லுங்கள். அத்தோடு விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்கள கொண்டாந்து சபையில் வைக்கிறதும் உங்களுடைய போயிடுச்சு, பிசாசு போயிட்டான்னா சத்தியத்தை சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வரணும். நீங்கள் தனியாக சத்தியம் சொல்லாதீங்க அவங்களுக்கு, நீங்கள் ஒரு குரூப் ஆரம்பிக்கிறேன்னு. அப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சபையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் போதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் நல்லா, நான் ஒரு விஷயம் உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பிரதர். நான் ஒரு கூட்டத்துக்கு போனால் பிசாசு ஓட்டான் பிரதர். கேத்ரின் குல்மான் அப்படின்னு ஒரு பிரசங்க இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு நான் தெரியல. அவங்க மீட்டிங் நடத்துனாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி நொறுங்கி போய் கொண்டாந்து உட்கார வைப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் அந்த மீட்டிங்கில் அந்த எலும்புகள் உராய்ந்து ஒன்றாகி எழுந்து அவன் நடந்து வீட்டுக்கு போவான். இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்து. இன்னும் ஒரு அற்புதம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு அம்மா கேத்ரின் குல்மான் வராங்க ஊருக்குன்னொன்னு, பக்கத்து வீட்டுக்காரு ஏஞ்சி நடக்கலை, ரொம்ப காலமாக ஏஞ்சி நடக்கவே முடியாது அவரால். ரொம்ப வருஷம் 10-20 வருஷமாக நடக்க முடியல. அவர் சரி அந்த ஆராதனை கூட்டுன்னு போனால் சுகம் பெற்றுருவார், அவர் கூட்டுன்னு போகும்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க அமெரிக்காவில். அங்கே போய் அவரை வெளியே வரும்போதே அங்கே இருக்க அஷர்ஸ்னால் யாருன்னு சொல்லுவாங்கன்னா, அங்கே ஊழியத்தை ஒழுங்கு பண்ணுறவங்க, நீங்கள் இங்கே ஹெல்ப்பர் அசிஸ்டன்ஸ் இங்கே வச்சுட்டு போங்க, வெளியே தான் நாங்கள் இட்டுன்னு போய் இவங்களுக்குன்னு சில செக்ஷன் இருக்குது, இந்த வியாதியில் இருக்கிறவங்க அவங்கள அங்கே கொண்டு போய் அவரை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க போயிட்டாங்க. சரி அவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டோம், நம்ம போயிட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆராதனை ஆரம்பிக்குது, ஜெபம்லாம் நடக்குது, எல்லாம் அற்புதங்கள்லாம் ஜனங்க காண்றாங்க. இந்த அம்மாவுக்கு கூட்டின்னு போனாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு யோசனை, நம்ம கூட்டின்னு வந்தோமே
நிச்சயமாக அவர் சுகம் பெற்றிருப்பார் அப்படின்னு அந்த செக்ஷனில் பார்க்குறாங்க. அவங்களால அவ்வளோ கூட்டத்தில் கண்டுபிடிக்க முடியல. அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா இவர் வெளியவே இருக்கிறாரு, வீல் சேர்லேயே உட்காந்துருக்கிறாரு. என்னடா இது, ஒரு பொறுப்பை அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு போனோம், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த அம்மா அவரை வீட்டுக்கு தள்ளின்னு வந்து வீட்டில் விட்டு போனாங்க. அடுத்த நாள் வேலைக்கு திரும்பி வரக்குள்ள அவர் வீட்டு வெளியே செடியெல்லாம் வெட்டின்னு வரான் நின்று. என்னங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போது அவர் சொன்னாராம், அவங்க வேணா மறந்துட்டு போகலாம், என்னை வெளியே விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் மறக்கவே இல்லை, அங்கேயே நான் சுகமாயிட்டேன் அவர் சொன்னாராம். நான் அங்கேயே சுகமாயிட்டேன், எனக்கு பயமாக இருந்தது, ஏஞ்சி நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, இத்தனை நாள் நடக்கலைல்ல, கொஞ்சம் பயமாக இருந்தது, வீட்டுக்கு போய் நடந்து கொஞ்சம் பழகி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே வந்துட்டேன். மனிதர்கள் மறக்கலாம், ஆனால் கடவுள் மறக்கலை. இப்படி அற்புதங்களை பெற்றவங்க நல்லா கவனிங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இதுதான் சப்ஜெக்டே, இதுதான். இந்த மாதிரி அற்புதங்களை பெற்றாங்க நிறைய பேர். அதில் 90% பேர் ஒரு 6 மாதத்துலேயோ இல்லை 1 வருஷத்துலேயோ தங்கள் சுகத்தை இழந்துட்டாங்க அப்படின்றாங்க. மறுபடியும் அந்த நிலைக்கு போய் மரித்து கூட போயிட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுகம் பெற்று மரித்து போயிட்டாங்க. நல்லா இருந்தாங்க பிரதர், மறுபடியும் அந்த நோய் வந்து செத்துட்டாங்க அப்படின்னு. அது காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் சுகப்படுத்தினார், ஆனால் சபைக்கு வந்து தனக்கு அதிகாரம் இருக்குது, எப்பெல்லாம் அந்த வியாதி வருதோ அவனை துரத்தணும் அப்படின்றத இவங்களுக்கு சொல்லி கொடுக்க மறந்துட்டாங்க. மறக்கலை, புரியல. அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா வியாதி மறுபடியும் தான் வரும். நான் சொல்கிறேன், இயேசுவே சொல்கிறார், கழுவி இருக்கிற வீட்டை பார்த்து அவன் இன்னும் கொஞ்சம் பிசாசுகளை கொண்டாந்து உள்ளே வருவான்னு. புரியுதுங்களா? இப்போ வியாதிகள் வந்து நான் சுகப்பட்டுட்டேன்னு சாட்சி சொல்கிறது முக்கியம் இல்லை. அது சாட்சி சொல்கிறதுலாம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த வியாதி சுகத்திலே வாழணும். அதுக்கு வாழணும்னா உங்களுக்கும் எனக்கும் புரியணும், அவருடைய நாமத்தில் நமக்கு அதிகாரம் இருக்கிறதுன்று. மறுபடியும் அந்த வியாதியை அவன் கொண்டு வருவான். நீங்கள் சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பிரதர், அதுலேருந்து நான் பாவமே செய்யலை. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அதுலேருந்து நான் ஒரு பாவம் கூட செய்யலை பிரதர். நம்பிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் பிசாசு காலையில், மத்தியானம், ராத்திரி நம்மளை செக் பண்ணுறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. நம்ம சுகத்தோடு இருக்கிறோன்னா உள்ள அவநம்பிக்கையை கொண்டு வரான். பாரு, அந்த பிரதர் சொல்கிறாரு, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிறான். அவங்களும் ரசிக்கப்பட்டு சபைக்கு போய் சுகம் பெற்றாங்க. ஒரு 4 மாதத்தில் வியாதி வந்துடுச்சு, மறுபடியும் வந்து செத்தே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆள் அனுப்புவோம். அனுப்பியிருக்கிறானா? புரியுதுங்களா? சுத்தமாக இருக்குதுன்றதுனால, விடுதலை அடைஞ்சிட்டோன்றதுனால நம்ம முழுமையாக விடுதலை அடைஞ்சிட்டோமா அப்படின்றது கரெக்டு தான், விடுதலை அடைஞ்சிட்டோம். ஆனால் அவன் நம்மோடு போராடுறது அவன் விடுறதே கிடையாது, பிசாசு. அவன் வரும்போதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் தான் சொல்கிறார், அப்பா உன்கிட்ட அதிகாரம் இருக்குது, விசுவாசிகளான இயேசு நாமத்தில் போனால் அந்த வியாதி போயிடும். மறுபடியும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சுகம் பெற்ற பிறகு, அப்பா உனக்கு அதிகாரம் இருக்குது, உனக்கு வல்லமை இருக்குது, நீ இயேசு நாமத்தை பயன்படுத்து. எப்போல்லாம் அவன் வாழ்க்கையில் மூக்க நுழைக்கிறானோ மறுபடியும் பாவங்களையோ ஏதாவது நோய்களையோ இல்லை பிரச்சனைகளையோ குடும்பத்தில் நீ விடுதலை பெற்றீங்க பாருங்கள், அதை மறுபடியும் கொண்டு வர நினைக்கும் போது அதிகாரத்தை கையில் எடு. நீ சொல்லு, ஒரே நிமிஷம்தான், இயேசு நாமத்தில் உன்னை சபிக்கிறேன், இயேசு நாமத்தில் நீ ஒன்றும் இல்லாமல் போ அப்படின்றத நாம் சொல்ல கற்றுக்கொண்டோன்னா அவன் அவன் அதுக்கப்புறம் வாழாட்டவே மாட்டான். நமக்கு அதிகாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் வீட்டுக்குள்ளே இருக்கான், அவன் 10 கிலோமீட்டர் தூரத்தில் நடப்பான். பாருங்க, முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. மல்கியா 4:3. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளக்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள். யாரை சொல்லுது? பிசாச சொல்லுது. துன்மார்க்கனை நீங்கள் மிதிப்பீர்கள், நீங்கள் அப்படி செய்ய, நான் அப்படி செய்யும் அந்த நாட்களில் அவன் உங்கள் பாதப்படியில் சாம்பலாய் இருப்பான். பிசாச மேலே அதிகாரம் செலுத்தினா அவன் நம்ம பாதப்படியில்
சாம்பலா இருக்கும். பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு இடம் இருக்குதுன்னா அது நம்ம கால் அடியில. 91 சங்கீதம் 13. பாலசிங்கம் வலு சர்ப்பம்ன்றது யாரை குறிப்பிடுது? மெதித்து, அவனை மெதித்து நடப்போன்னு இந்த வசனம் சொல்லுது. We'll walk over him. ஆனா மெதிச்சு நடக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து நடப்பாய். ஆனா மிதித்து நடக்கணும். அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் பிசாசை துரத்தணும் அப்படின்னு ஜெபம் பண்ணின்னு இருக்காதீங்க. டைமை தான் வேஸ்ட் பண்றீங்க. நீங்க எத்தனை முறை ஜபிச்சாலும் அவர் ஒரே ஒன்று தான் சொல்லுவாரு, நீங்க எதிர்த்து நில்லுங்க, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பேருக்கு என்னத்துக்கு அதிகாரம்? அதனால்தான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோம். அவர் மட்டும் அதிகாரத்தை வச்சுக்கல, அவர் மட்டும் தன்னுடைய வல்லமையை அவருக்கு வச்சில்ல, அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம அவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தணும்னா அவன் வீட்டுக்குள்ள என்ன, வாழ்க்கைக்குள்ள என்ன வரவே மாட்டான். அவனுக்கு தெரியும் நாம அதிகாரத்தை பயன்படுத்துவோம் என்று. ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். ஒரு அப்பா ரொம்ப தூரம் போகணும், ஏதோ பிசினஸ் விஷயமா ரொம்ப வேற ஒரு ஊருக்கு போகணும். ஒரு பையன் 18 வயசு பையன், அவன் தனியா நாளைக்கு பரீட்சை இருக்குது, அதனால இவனை வீட்டில் விட்டுட்டு போக வேண்டியதா இருக்குது. அதனால அப்பா என்ன சொல்றாரு, திருடங்கிறவன் உள்ள வந்தானா இந்த துப்பாக்கியை வச்சுக்கோ, இந்த கையில வச்சுக்கோ, அவன் வந்தானா அவனை சுட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவன் படிச்சுன்னே இருக்குள்ள ஒரு திருடன் எதிரி குதிக்கிறான். இவன் துப்பாக்கியை பயன்படுத்தாம இருந்தானா என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. என்ன செய்வான்? இவனை கொலை பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறதெல்லாம் தூக்கின்னு அவன் ஓடிட்டு இருப்பான் இல்லையா? இதே துப்பாக்கியை பயன்படுத்தி இருந்தானா என்ன ஆகுது? அவன் பாதுகாக்கப்பட்டிருப்பான் இல்லையா? அவன் துப்பாக்கி சுட தெரியலனாலும் பரவாயில்ல, எங்கேயாவது டப்புன்னு இப்படி அப்படி சுட்டானா கூட போதான், அவன் ஐயோ துப்பாக்கி இருக்குதுன்ட்டு ஓடி போயிடுவான். நல்லா கவனிச்சிங்களா எதுக்கு சொன்னேன்னு? இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. துப்பாக்கியை நம்ம கையில கொடுத்துட்டு போய்கிறாரு கர்த்தர். நம்ம என்னடானா இந்த உலகத்துல பாடுகள், கஷ்டம், உபத்திரம், துன்பம், வியாதி இதெல்லாம் வந்துருச்சு. கடவுளுடைய சித்தம் பிரதர். நம்ம துப்பாக்கியை பயன்படுத்துறதே கிடையாது, அதிகாரத்தை பயன்படுத்துறதே கிடையாது. அதிகாரத்தை பயன்படுத்தலைன்னா டேமேஜ் நமக்கு தான். ஏன் பிரச்சனைன்னு தெரியுதா? வாழ்க்கையில போராட்டம் ஏன் தெரியுதுங்களா? கஷ்டம் ஏன் தெரியுதுங்களா? கடவுளுடைய கொடுத்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தாதனால தான் வாழ்க்கையில பிரச்சனையை ஒழிய கடவுள் பிரச்சனை கிடையாது. கடவுள் தான், கடவுள் சித்தம் பிரதர் அப்படின்ட்டு போயின்னே இருப்பான். என்ன பிசாசோட போராடுறது தான் கடவுளுடைய சித்தமா? கிடையவே கிடையாது. இன்னும் நிறைய பேர் பாடுகள் வந்தா விசுவாசம் அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால பாடுகள் பிரதர் பாடுபடுறீங்களா உங்களுக்கு விசுவாசம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு வசனம் இருக்குதா? நீ வேணா எடுத்து காமிச்சிருங்களேன் பார்ப்போம். பாடுகள் ஒரு மனுஷனுக்கு பொறுமையை தான் உண்டாக்கும் ஒழிய விசுவாசம் உண்டாக்காது, விசுவாசம் உண்டாக்காது, அவிசுவாசம் உண்டாக்கும். என்னால இதுக்கு கர்த்தர் செய்யலையே, அவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படின்ற எண்ணம் தான் வரும். பாடுகள் என்னைக்குமே விசுவாசத்தை கொண்டு வராது. பாடு அந்த மாதிரி ஒரு வசனமே கிடையாது. இதெல்லாம் சபைக்குள்ள ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. இதுல இருந்து விடுதலை கொடுப்பது தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மறுபடியும் நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி கரங்களை. ஆமென், ஹalleluya. நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தி. தேவன் நமக்கு பிசாசு மீது கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம், அதை குறித்து தான் நீங்க ஃபுல்லா எடுத்தாங்க. அடுத்த வாரம் முதற்கொண்டு செய்தி நேரத்துல சண்டே கிளாஸ் நடைபெறும். ஹalleluya. மெசேஜ் டைம்ல சரிங்களா? அவர் பிரசங்க நேரம் வரும்போது சிஸ்டர் சுருதி பிள்ளைகளும் கூட்டு போய் பக்கத்துல வச்சு அவங்களுக்கு கதை சொல்லி கொடுங்க.
அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிடுவோம் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். பிரைஸ் ஹalleluya.